குட் மார்னிங். இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஒரு வேத போதிய வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துடைய முதல் போதிய சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். 2 வார்த்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு அழகான தம்பதியினர் இருந்தனர். அவர்களுக்கு இப்பொழுது திருமணமாகி 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனால் முதல் திருமணமாகி முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் அவருடைய திருமண வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமா இருந்தது. அமர்ந்த தண்ணீர் மேல் ஓடுகிற ஒரு படகை போல எந்த சலசலப்பும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா போச்சு. பக்கத்து வீட்டுல எல்லாம் இந்த வீட்டுல ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா பேசிட்டு இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அவருடைய குழந்தைகளோடு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லை, யாரும் யாரையும் குறை கண்டுபிடிக்கல. ரொம்ப அன்பா அரவணைச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சுத்தி இருக்க எல்லாரும், அடுத்து இவங்க வெளியெல்லாம் போனா இவங்களை பாக்குற எல்லாரும் வாழ்ந்தா இந்த தம்பதியினர் போல வாழணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தாங்க. நல்லா சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. இப்போ 6வது வருஷம் 7வது வருஷம்லாம் வரும்போது இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை. இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு பழி சுமத்திட்டு இவங்க சத்தம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. எங்க போனாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு குறைஞ்சு போச்சு, பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவங்க என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இவங்களுக்குள்ள இருக்குதானே அன்பு குறைஞ்சு போச்சு. அதனாலதான் ஒருத்தர் மேல வைத்திருக்க அன்பு குறைந்ததுனாலதான் ஒருவர் செய்கிற குறைகள் பெருசா தெரிய ஆரம்பிச்சது. அந்த குறைகள் பெருசா தெரிய ஆரம்பிச்சதுனால மத்தவங்கள்ட்ட போய் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால இன்னும் பிரச்சனைகள் அதிகமானது. மறுபடியும் அவங்களால ஐக்கியமா வாழவே முடியாத அளவுக்கு இன்னும் சண்டைகள் பெருகி கொண்டே இருந்தது. இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்துல குறைகள் பெருசா தெரியுதா இல்ல அன்பு பெருசா தெரியுதா? இன்னும் சொல்ல போனா அன்பு நமக்குள்ள குறைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா நம்ம குறைகளை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல நமக்குள்ள அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய குறைகளா இருந்தாலும் அந்த குறைகளை பார்க்காம அந்த குறையை எப்படி நிறைவேற்றலாம்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம கண்ணுக்கு எது அதிகமா தெரியுதுன்னா எங்க பார்த்தாலும் குறைகள் தான் பெருசா தெரியுது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா நமக்குள்ள அன்பு குறைஞ்சு போச்சுச்சு. அதனாலதான் குறைகள் பெருசா தெரியுது. ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும், ஆனா போக போக குறைகள் பெருசா தெரியுதா? வேதம் சொல்றது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப இந்த காலை நேரத்துல நமக்கு தேவை என்னன்னா தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவ அன்பினால் நம்ம நிரப்பப்பட அப்போதான் நம்ம சக மனிதர்களையும் உண்மையாய் நேசிக்க முடியும், உண்மையாய் அன்பு செலுத்த முடியும். தேவ அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நிச்சயமா யாரையும் நேசிக்க முடியாது. அடுத்து நேசிக்கவே இல்லைன்னா கண்டிப்பா அவங்க செய்யற குறைகள் தான் பெருசா தெரியும். அவங்க செய்யற நன்மைகளோ தியாகங்களோ நமக்கு பெருசாவே தெரியாது. அதனால இந்த காலை நேரத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி கேட்போம். அடுத்து அன்பிலே வளருவதற்கு முயற்சி பண்ணுவோம். பிறருடைய குற்றங்களை குறைகளை பார்ப்பதற்கு நேரத்தை செலவு பண்ணாம பிறருடைய நன்மைகளையும் பிறர் செய்யக்கூடிய தியாகங்களையும் அவங்களுடைய இரக்கங்களையும் நம்ம கண்டு அவர்களுக்கு உதவி செய்யவும் அன்பு கூறவும் நம்ம முயற்சி செய்வோம். இந்த முயற்சிகளின் பலனாக இன்னும் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். இன்னும் நமக்கு சமாதானம் நம்முடைய மனதில் அதிகமா புரண்டு ஓடும், சந்தோஷம் இருக்கும், எந்த விதமான மன கவலைகளும் இருக்காது. அதனால இதெல்லாம் நடக்கணுமா? கண்டிப்பா இது தேவை. தேவனுடைய அன்பு நமக்கு தேவை. அந்த அன்பிலே நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மோடு இருக்கிறதான அந்த உறவு எனக்கு சரியா இருக்கணும். ஏன்னா தேவனோடு இருக்கக்கூடிய உறவு சரியா இருந்தாதான் தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட முடியும். அந்த அன்பு நிரப்பப்பட்டாதான் நம் சக மனிதர்களோடும் அன்பா இருக்க முடியும். அதே நேரத்தில் நம்மையும் நன்றாக நேசிக்க முடியும். எனவே இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. நான் அன்புள்ளவனாக இருக்கணும். பிறரிடத்தில் அன்பை காட்ட வேண்டும். பிறருடைய குற்றங்களை அல்ல, பிறருடைய அன்பை பார்க்கக்கூடிய கிருபையை தாங்க. அடுத்து எல்லாவற்றையும் தாங்கவும் சகிக்கவும் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அன்புடையவர்களாய் வாழுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்ல தகப்பனே, இந்த கால நேரத்தை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் ஆவினால் நிரப்புங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று நாங்கள் தியானித்தோமே, அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையும் எல்லாவற்றையும் தாங்கும் தன்மையும்
நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அன்பிலே வளர கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.